ஆண்டவருடைய நாமம் மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுவதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கணவன் மனைவி இருவருடைய கடமைகள் என்ன? இரண்டாவது பாகமாக, முதல் பாகம் அற்புதமாக நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவது பாகமாக கணவனும் மனைவியும் இருவருடைய கடமைகள் என்ன? இரண்டாவது பாகம் அற்புதமான ஒரு பாடம். இன்றைக்கு குடும்பங்கள் சிதறி கடுக்கிறத பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒரு மனதில்லை, புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லை, விட்டு கொடுக்கிற குணங்கள் இல்லை, தாழ்ந்து போகிற மனப்பான்மையும் இல்லை. ஆகவே குடும்பங்கள் சிதறி கடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ குடும்பங்களாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்துக்கு ரோல் மாடல், முன்மாதிரி, மாதிரியா இரு என்று வேதம் நமக்கு அழகாக கற்பிக்கிறத பார்க்கிறோம். ஒரு கணவன் மனைவி எப்படியாக வாழ வேண்டும் என்பதை குறித்து வேதம் அழகாக நமக்கு போதிக்கிறத பார்க்கிறோம். பிதாவாகி தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான பாடம், பிதாவாகி தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு புத்தகம் பைபிள், பரிசுத்த வேதாகமம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 31 வசனங்களில் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், சபை கிறிஸ்து எப்படி இருக்கிறார், எப்படி ஜீவனை கொடுத்தார், காப்பாற்றினார், அதை பரிசுத்தப்படுத்தினார், பாதுகாத்தார், ஆவணமாக கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து அழகாக வேத வாக்கியம் நமக்கு எடுத்து வருகிறத பார்க்கிறோம். கணவனை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள், கணவன் மனைவி இருவருடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். வேதம் சொல்லுகிற காரியம் அற்புதமாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வாக்கியங்கள், 3ஆம் வசனத்துல கணவன் மனைவி இருவருடைய கடமைகள் நீங்கள் செய்து தீர வேண்டும். உங்களுடைய கடமை, அது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லலாம். கணவன் முதலாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில அன்பு கூர்ந்தார். எவ்வளவு அற்புதமான ஒரு பாடம் பாருங்க. கணவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் மனைவியை நேசி. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தாய் இழந்தது நிமித்தமாக ஆறுதல் இல்லாமல் அழிந்து கொண்டு இருக்கிற நேரத்துல தகப்பன் அற்புதமான ஒரு பெண்ணை பார்த்து எலியாசார் மூலமாக திருமணம் செய்தான். அந்த ஈசாக் ரெபேக்காலை கண்ட மாத்திரத்துல ஆறுதல் அடைந்தான், நேசித்தான், தன் மனைவியை நேசித்தான், ஆறுதல் அடைந்தான். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் மனைவியை நேசிப்பதில்லை. மனைவியை பார்த்தா வேலைக்காரசி மாதிரியும், செருப்பாண்ட வைக்கிற மாதிரியும், அடிமை மாதிரியும், விரோதி மாதிரியும், எதிரி மாதிரியும் பார்க்குற ஆட்களை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நேசி. கிறிஸ்து கூட சபையை நேசித்தார், நம்மை நேசித்தார். எடுத்துக்காட்டாக அற்புதமாக சொல்லப்படுகிற வார்த்தை முதலாவதாக. இரண்டாவதாக 28 25 வசனங்கள், 28ஆம் வசனம் கூட பாருங்களேன். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளில் தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தான் மனைவியில் அன்பு கூறுவன் தன்னில் தானிலே அன்பு கூறுகிறான். மேல வாக்கும் வசனமெல்லாம் சொல்லப்படுகிறது இல்லையா? கசந்து கொள்ளக்கூடாது. இரண்டாவதாக மனைவியை கசந்து கொள்ளாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கசந்து கொள்வாங்க. கூப்பிட்டா போதும், ஏய் சி தூ அப்படி இரு, அப்படி சி தூ நீ பேசாத, உனக்கு என்ன தெரியும் என்று கசந்து கொண்டு செயல்படுகிற ஆட்களை பார்க்கிறோம். ஆகையினால்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கொலோசியர் 3:19, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதீர்கள். எவ்வளவு அற்புதமான பாடம். மூன்றாவதாக மனைவி கனம் பண்ணுங்கள். 29ஆம் வசனம், தான் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தான் மாம்சத்தை போஷித்து காப்பாற்று. கனம் பண்ணுது. உன் சரீரத்தை எப்படி கனம் பண்ற? முகத்தை கழுவுற, பவுடர் போடுற,
கிருமிகள் போடுற ட்ரெஸ்ஸு போடுற வாட்சு போடுற அழகாக உன்னை ரசிக்கிற இல்லையா, அவனமாக்க அதுவும் உன்னுடைய சரீரம். ரசி, வேண்டியதெல்லாம் வாங்கி கொடு, கடமைகளை செய், நிறைவேற்று, அழகப்படுத்து. ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில், பிள்ளைகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்களை பெற்றோர்கள் கீழ்ப்படுகிறீர்கள். உங்கள் ஆயுசு நாட்களை பெருகும்படியா, நீங்கள் சுகமா வாழ்ந்திருக்கும்படியா பெற்றோர்களே கனம் பண்ணுங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணுவாயாக. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு, நீ பூமியில சுகமா வாழ்வதற்கு கனம். அந்த கனத்துல கொஞ்சம் கனத்தை கொடுக்கணும். யாருக்குன்னா மனைவிக்கு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மனைவியானவள் பலவீனமான மண்பாண்டமா இருக்கிறதுனால உங்களோடு கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களா இருக்கும்படி அவர்களை கனம் பண்ணி ஞானமாய் விவேகமா அவர்களோடு கூட வாழுங்கள் என்று வேதம் சொல்லுது. விவேகம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் விவேகம் இல்லை, புத்தி இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, இருந்தா கூட பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே கனம் பண்ணுங்கள். 4ஆவதாக, மனைவியை அவமானப்படுத்தக்கூடாது. நிறைய பேர் பாருங்க, பெற்றோர்கள் மத்தியில, அண்ணன் தம்பி மத்தியில, சமுதாயத்துல அநேக இடங்களில் அவமானப்படுத்துவாங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாளை யோசேப்பானவர் கர்ப்பமா இருக்கிறதுல நினைத்து அவர் யோசனையா இருக்கிறார். இவள் எப்படி கர்ப்பமானால், இவளை தள்ளிவிட வேண்டுமே, ஆகையினால அவமானப்படுத்தக்கூடாது என்று நினைத்து யோசிக்கிற வேளையில தேவதூதன் சொப்பனத்துல தோன்றி பேசுகிற வார்த்தையை பார்க்க, நீதிமான் ஒருவரை அவமானப்படுத்த மாட்டான். கணவன் நீதிமானா இருந்தால் மனைவி அவமானப்படுத்த மாட்டான். ஒரு நீதிமான் என்ற வார்த்தைக்கு மற்றவர்கள் அவமானப்படுத்த மாட்டான். அவன் தான் நீதிமான். அவமானப்படுத்த மனதில்லாமல் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில தேவன் விளக்கம் தந்ததை பார்க்கிறோம். 5ஆவதாக, வேசித்தனம், உபச்சாரம், கள்ள தொடர்பு, கள்ள காரியங்கள் ஈடுபடவே கூடாத கணவன் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆகையினாலதான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உங்களுக்குள்ள வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் தன் மனைவியோடோ அவளவள் தான் தன் சொந்த புருஷனோடு கூட இணைந்திருக்க வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார், விவாகம் யாவருக்குள் கனமுள்ளதா என்று வேதம் சொல்லுகிறது. 6ஆவதாக, மனைவியின் கடமை என்ன என்று நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ஒரு புருஷனுக்கு வேண்டிய அழகு. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்களுக்குரிய கணவன் மனைவி அவர்களுக்குரிய கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற, உங்களுக்கு கடமை என்னவோ அதை செய்து தீரும். இன்னைக்கு அவரவர்களுடைய கடமை நிறைவேற்றாததுனாலதான் குடும்பங்களில் பிரச்சனைகள், குழப்பங்கள் உண்டாகிறத பார்க்கிறோம். 7ஆவதாக, மனைவி பிரிந்து போகவே கூடாது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 10 வசனங்களில் உபவாசம் ஜெபம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரிந்து இருக்க வேண்டும். மற்றபடி எந்த காரியத்திலையும், கல்யாணம் பண்ண உடனே ஆடி அமாவாசை, ஆடி மாதம் பிரிக்கிறது, இந்த மாதிரி சீமந்தம் பண்ணிட்டு 4 மாதத்துல கூட்டின்னு போயிடுறது, அவளை பிறந்த உடனே அது ஒரு 6-7 மாதம் பிரித்து வைக்கிறது. ஏதோ சில நேரங்களில் இருந்ததா குழந்தை கொஞ்சம் வளரலாம் அழகா, ஒவ்வொரு காலங்கள் இருக்கு, அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியோ சில நேரங்களில். எனவே கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில அந்த பிரிவு நிமித்தமா தான் நிரந்தரமா சில பேருக்கு அங்கங்க சாத்தான் பல வழிகளை உண்டாக்கி பிரிவுகளை நிரந்தரமாகவே செயல்படுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை சமுதாயத்துல. எனவே கணவன் மனைவி இருவரும் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ன என்பதை குறித்து படித்துக் கொண்டு வரும். மனைவிக்கு வேண்டிய ஆலோசனை பாருங்களேன். கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம்
வசனம் 21, 22ல தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொரு கீழ்ப்படிந்திருங்கள், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். எந்த காரியத்திலையும் அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் எழுதி வைத்தார். இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படுறதில்லை. அழகா இருந்தா மனைவி கீழ்ப்படுறதில்லை, படிப்பு நிறைய இருந்தா கீழ்ப்படுகிறது இல்லை, பணம் நிறைய சம்பாதித்தா கீழ்ப்படுகிறது இல்லை, திறமைகள் நிறைய இருந்தாக்கா அவனை வேலைக்காரனா வச்சுக்கிறது புருஷனை. பாடா போடான்னு கூப்பிடுறது, பேர் வச்சு கூப்பிடுறது, மதிக்கிறது இல்லை, ஆலோசனை கேட்கறது இல்லை, எங்க இருக்கிறேன்னு கூட பேசுறது இல்லை. அந்த அளவுல இன்றைக்கு குடும்பங்கள் சீர்கெட்டு போகிறத பார்க்க. அது குடும்பம் அல்ல, அது குட்டி சாத்த நடத்துகிற குடும்பம் என்று நினைக்கணும். எனவே எந்த காரியத்தில் கீழ்ப்படினும். அப்படி கீழ்ப்படியாமனால்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில் அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் இருந்த நேரத்துல சாத்தான் இடத்துல பேசி பாவத்தில் விழுந்த பெற்றோர்களை பார்க்கிறோம். எனவே எஸ்தர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 17ஆம் வசனத்துல, எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9, 17, 20 முதல் 22 வசனங்களில் எந்த குடும்பத்துக்கும் எந்த ராஜ்யத்துக்கும் புருஷன்தான் தலைவன் என்று அகஸ்வேர் ராஜா கட்டளிடுகிறத பார்க்கிறோம். அந்த இடத்துல அகஸ்வேர் ராஜா தன்னுடைய மனைவி அழகி, உலக அழகி, அந்த உலக அழகி அந்த இடத்துல வரணும், அந்த அழகை அநேகர் பார்க்கணும், ரசிக்கணும் என்ற சூழ்நிலையில கூப்பிடும் பொழுது வரவில்லை. அப்படி வராத ஒரு சூழ்நிலையில தான் ராஜா அவமானம் அடைந்து, வெக்கம் அடைந்து, துக்கப்பட்டு ஒரு சட்டத்தை தேசத்துல கொண்டு வருகிறார். வசதி ரொம்ப அழகுள்ளவள், அவளுக்கு மாறாக அப்பா அம்மா இல்லாத ஒரு பெண்மணியை ராஜ்யாத்தியாக, அழகு ராணியாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறது பார்க்கிறோம். உன் அழகு உன்னை ஏமாற்றும், உன் அழகு உன்னை துக்கப்படுத்தும், உன் அழகு உன்னை ஒரு நாளும் அதை ரசிக்காதபடிக்கு துக்கத்தில் கொண்டு போயிடுது. அது ஆண்டவருக்கா பயன்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்து. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சாராள் தான் கணவனாகிய ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி எல்லாவற்றையும் கீழ்ப்படினார். 5ஆம் வசனத்துல பூர்வத்தில் ஸ்திரீகள் தங்களை அலங்கரித்து புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனா இந்த வசனம் சொல்லப்படுகிறது, ஆண்டவன் மை லார்ட் என்று கூப்பிட்டார். சாராள் தன் கணவனை மை லார்டு. ஆனா நம்பாளுங்க, நீ என்ன பெரிய லார்டு லபுக்காயா என்ற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, நீ ஒரு பெரிய லார்டா அப்படின்ற. ஆனா சாராள் தன்னுடைய கணவனை மை லார்ட், என் ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்தார்கள். எனவே மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக, மனைவியானவள் புருஷன் இடத்துல பயபக்தியா இருக்க கடவுளாம். எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவான், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவான். இன்றைக்கு மனைவை பார்த்தா பயமா, கணவனை பார்த்தா பயமா? இன்றைக்கு நிறைய பேர் மனைவியை பார்த்தா பயப்படுற ஆட்கள் கணவன்மார்கள். ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டாலும் மனைவி கேட்டு தான் கொடுப்பாங்க. ஒரு டீ கேட்டாலும், சாப்பாடு கேட்டாலும், ₹1 கொடுத்தாலும், பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட கூட மனைவி கேட்டு தான். போடலாமா, கொடுக்கலாமா, எங்கள் அக்கா வர வைக்கலாமா, எங்கள் அம்மா வர வைக்கலாமா, எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகலாமா, ஊருக்கு போகலாமா, ₹10 கொடுக்கலாமா, துணி எடுக்கலாமா, எனக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்குறியா? எல்லாம் மனைவி தான் பேங்க்கு, அவங்க தான் அதிகாரம், அவங்க தான் எல்லாமே ரூலிங், அவங்க தான். ஏன்னா ஹோம் மேக்கர் அவங்க தான், ஹோம் மினிஸ்டர் அவங்க தான், ஹோமை கைட் பண்ணுறவங்க அவங்க தான் வீட்டை. ஆகையினால இன்னைக்கு நிறைய பேர் ஆப்போசிட்டா, மனைவியானவள் புருஷன் இடத்துல பயபக்தியா இருக்க கடவுள். கர்த்தரை பார்த்தா பயம், சபையை பார்த்தா பயம், சிலுவை பார்த்தா பயம், பாஷை பார்த்தா பயம். ஆனா கணவனை பார்த்தா யம மாதிரியா, யமுனை கண்டா பயப்படுறாங்களே
அந்த மாதிரி பாயங்க மனைவி குடும்பங்கள், அநேக குடும்பங்கள், கணவன் பக்தியா இருந்தா மனைவி பிசாசியா இருப்பான், மனைவி பக்தியா இருந்தா கணவன் சாத்தானா இருப்பான், 2 பேரும் பக்தியா இருந்தா அப்பா அம்மா பிள்ளைங்க குட்டி சாத்தானா இருக்கு. இதுதான் குடும்பங்கள் நடக்கிறது இன்னைக்கு. உங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம குடும்பங்கள் அப்படிதான் இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். கர்த்தரை கனம் பண்ணுகிற குடும்பமா இருக்கணும். யோசுவ குடும்பத்தை போல குடும்பமா சேவிக்கிற குடும்பமா, ஆண்டவர் ஆராதிக்கிற குடும்பங்களாக தென்பட வேண்டும். 3வதாக கணவனை நேசி. தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அற்புதமான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். தீத்து புஸ்தகத்துல தீத்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. 2, 3. 2ஆம் அதிகாரம் தீத்து 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அற்புதமா இருக்குது பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் கற்புள்ளவர்களாயும் வீட்டில் தரிக்கிறவர்களாயும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிவர்களுமாய் இருக்க வேண்டும். அதோடு கூட அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாக நற்கரிகளை போதிக்கிறவர்களாயும் முதிர் வயது உள்ள ஸ்திரீகளும் புத்தி சொல்லுகிறவர்களாயும். எல்லாம் அற்புதமாக கணவனை நேசி. அவர் தான் உனக்கு. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டைலா ஃபோன் வாங்கி வைத்துக்கொண்டு ஊடகம் மூலமா ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் எத்தனையோ பேர்கள் மற்றவங்களுக்கு அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். உபச்சாரம், வேசித்தனம், கள்ள தொடர்பு, கள்ள காரியங்கள், யாரை நேசிக்கணும்னு தெரியாமல் நேசிக்கிற. வெயில் இப்போ கஷ்டப்படுறான், வேதனைப்படுறான், துக்கப்படுறான். நைட்டும் பகலும் மனைவியை சந்தோஷப்படுத்தணும், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும், படிக்க வைக்கணும், உயரணும், வீடு வாசல், காரு வசதிகள், பிஸ்னஸ், எல்லா காரியங்களும். அவன் வீட்டை விட்டு போன உடனே இன்னொத்து வரான். அவன் வீட்டை விட்டு போன உடனே சாயந்தரம் வரலையும் ஷூட்டிங். தப்பு. சாபத்தை வாங்கி கொள்ளாதே, நரகத்துக்கு போகாதே வேதம் சொல்லுகிறது. ஆகையினால எனக்கு அருமையான கத்தொடுப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பரிசுத்தமுள்ள குடும்பமா வாழணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 21 33 வரை வாசிக்கிறோம் இல்லையா? பயம் பக்தியா மனைவி இருக்க கடவுள், தேவ பயத்தோடு ஒருவருக்கொரு. 5வதாக கணவனுடைய கடமைகள் என்ன? 7ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 7:3 கணவனுடைய கடமையை நீங்க நிறைவேற்று. அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவருக்கு எந்த வகையில என்னென்ன சேவை செய்யணுமோ நீங்க செஞ்சா உங்க சேவையெல்லாம் அவங்க செய்வாங்க. கணவனுடைய கடமையை நிறைவேற்றி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்க கடமையை விட அதிகமாக நிறைவேற்றும். அவர் வேலை செஞ்சுட்டு வந்த காஃபி கொடுங்க, டீ கொடுங்க, தண்ணி வைங்க, சுடு தண்ணி, அவருக்கு குளிக்க வைங்க, அவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தானே உங்க காலுக்கீழே வரும். நீங்க வேலைக்கு போக வேண்டியது அவசியமே இல்லை, அவர் நேசித்தா போதும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அது தெரியாம இருக்கிறத பார்க்க. 6வதாக மனைவியே அதிகாரி. மனைவியே அதிகாரி. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த சரீரத்துக்கு யாரு அதிகாரின்னா மனைவிதான். மனைவிதான் உன் சரீரத்துக்கு அதிகாரி, கணவன் தான் உன் சரீரத்துக்கு அதிகாரி. சில பேர் பாருங்க, நம்ம ஊடகங்களெல்லாம் பார்க்குறோம், அவர் பெரிய பணக்காரன், அம்பானி. அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, அவன் மனைவி கையை பிடிக்கிறான், அவன் அப்படியே உதறான், அப்படியே கை பிடிக்காம உதறான். கை பிடிச்சா பிரச்சனை, ஒரு முத்து கொடுத்தா பிரச்சனை, அப்படி ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு கை போட்டால் பிரச்சனை, இப்படி கிட்ட நடந்தா பிரச்சனை. தூரம் வாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ எதுக்கு கட்டிக்கிட்டீங்க? ஆகவே எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் யார் யாருடைய சரீரத்துக்கு அதிகாரி? இருவருடைய சரீரத்துக்கு அதிகாரி. கணவன் சரீரத்துக்கு மனைவி தான், மனைவி சரீரத்துக்கு கணவன் தான். அவங்க விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே 7வதாக கணவனை விட்டு பிரியக்கூடாது. எபேசியர் 7ஆம் அதிகாரம்
சாரி 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களை வாசிக்கிறோம் இல்லையா? உபவாசம், ஜெபம் இது இருந்தால் தான் பிரியணும், இல்லைன்னா பிரியவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும். இன்னைக்கெல்லாம் ஸ்டைல் ஆயிடுச்சு. கட்டிக்கிறான், அவன் பாட்டுக்கு விட்டு ஓடி போகிறான் வெளிநாட்டுக்கு. உள்நாட்டில் இருக்கிறவன் இவன் தள்ளியும் போயிடுறான். கட்டிக்கிறான், விட்டு போயிடுறான், பிள்ளைய கொடுத்துட்டு. கட்டிக்கிறான், பிள்ளைங்களை கொடுத்துட்டு அழகா ஆஸ்தி கீஸ்தி இருந்தால் சுற்றின்னு ஓடிடுறான். இப்படிப்பட்டவனங்களாக்க இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அவனுங்க குடும்பம் நடத்தவும் இயலாது, அறிவு இல்லை, கர்த்தருடைய சித்தத்தையும் நிறைவேற்ற இயலாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து பைபிள் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே ஒரு ஆபிரகாம், ஒரு ஈசாக், ஒரு யாக்கோபு, ஒரு மோசே, ஒரு தாவீது, ஒரு சாலமோன், ஒரு பவுல், ஒரு பேதுரு, ஒரு தீமோத்தேயு, ஒரு யோசுவா, ஒரு காலேபு, எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஒரு கொர்நேலி குடும்பம், பிலிப்பு குடும்பம், எத்தனையோ பரிசுத்தவான்கள், அநேக குடும்பங்கள் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நேசிக்கிற குடும்பங்களாக. நீதிமொழியில் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 31 வசனங்கள் மனைவி எப்படி இருக்கணும் என்பது குறித்து அழகாக போதிக்கிறார். நன்மை செய்கிறார், வீட்டாருக்கு படி அழைக்கிறார், வயலை விசாரிக்கிறார், வயலை வாங்குகிறார், கப்பல்கள் வாங்குகிறார், வியாபாரம் நடக்கிறது, அதிகாலையில் எழும்புகிறார், அவ்வளவு விளக்கு அணையாமல் இருக்கிறது, தயவுள்ள போதனை அவர் நாவல் இருக்கிறது, வஸ்திரங்களை உடுத்துகிறாள் பிள்ளைகளுக்கு. தான் கணவன் சமுதாயத்துல நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறான், தான் பிள்ளைகள் பாக்கியவதியான அம்மா. அநேக பெண்கள் உண்டு உலகத்துல, ஆனா உன்னை போல யாரும் இல்லை என்று சொல்லி புகழ்ச்சியா சொல்லுகிற கணவன். அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, கர்த்தரை பயப்படுகிற பெண்மணியை புகழப்படுவான். இன்றைக்கு அழகு உன்னை கெடுத்து கொண்டு இருக்கிறது, பணம் உன்னை கெடுத்து கொண்டு இருக்கிறது, ஊடகங்கள் உன்னை கெடுத்து கொண்டு இருக்கிறது, சீரியல்கள் உன்னை சீர்கெட்டு போக பண்ணுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில கணவன் மனைவி கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரை நேசித்து, வேதத்தை நேசித்து, வேதத்தை அனுதினமும் வாசித்து, கர்த்தருடைய நாமத்தை நிமித்தமாக பக்தி உள்ள கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டால் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்கள் பரலோகம் போல, ஒரு குட்டி பரலோகம் போல, தேவன் நேசிக்கிறவனமா கர்த்தருடைய நாம மகிமையாக காணப்படும். ஆகவே கணவன் மனைவி இருவருடைய கடமைகளை நிறைவேற்றுங்கள். 2வது பாகம் இந்த நாளில் கூட இதை படித்துக்கொள்ள, வாசிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்தி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும். 2வது பாகம் கணவன் மனைவி இருவருடைய கடமைகளை நிறைவேற்றுவது நம்முடைய கடமையா இருக்கிறது என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகையினால இதை தியானிங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய நாம மகிம்படட்டும். உங்களை யாவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.